சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியாது. சங்கர் சார் மூலமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மேடை நம்மளுக்கு அமைஞ்சது. ஒரு படம் அமைஞ்சது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோங்கிறது தெரியாத சமயத்துல தான் வந்து மலையாளத்துல போய் ஒரு படம் பண்ணேன். அந்த டைம்ல தான் வந்துட்டு எனக்கு திருப்பியும் தமிழ் சினிமால அ அ காந்தி கிருஷ்ணா சார் கூப்ட்டு, "இப்படி ஒரு படம் பண்றேன்டா" அப்படின்னாரு. எனக்கு அந்த டைம்ல ஒரு படம் பண்ணணும். அது எந்த படம், ஏது படம்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட் செட்ல தான் நான் வந்தேன். ஸோ செல்லமே எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோட கெரியருக்கு அ ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிமோகிராஃபில ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஐ திங்க் செல்லமே தான். தேங்க்யூம்மா. தேங்க் யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ஒரு ஈவ்னிங். அம் என்னன்னா பேசினவங்க எல்லாம் கொஞ்சம் இருந்தாங்கன்னா, எக்ஸ்ட்ராவா அவங்கள வச்சு பேசியிருக்கலாம். பட் ஜிவியும், வைரமுத்து சாரும் கிளம்பிட்டாங்க. ஆம் மேடையில இருக்கிற ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்துட்டு என்னோட கெரியருக்கு, என்னோட ஃபிலிமோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸ். ஒண்ணு வசந்தபாலன் சார். வெயில்னு ஒரு 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 மைல்ஸ்டோனான ஒரு ஃபிலிம் என்னோட ஃபிலிமோகிராஃபியில குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஒரு மேடை நான் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிறேன். அதே மாரி என்னோட கெரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பாய்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு படம் எதுவும் இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லாத சமயத்துல மலையாளத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சரி நம்ப சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியாது. சங்கர் சார் மூலமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மேடை நம்மளுக்கு அமைஞ்சது. ஒரு படம் அமைஞ்சது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோங்கிறது தெரியாத சமயத்துல தான் வந்து மலையாளத்துல போய் ஒரு படம் பண்ணேன். அந்த டைம்ல தான் வந்துட்டு எனக்கு திருப்பியும் தமிழ் சினிமால அ அ காந்தி கிருஷ்ணா சார் கூப்ட்டு, "இப்படி ஒரு படம் பண்றேன்டா" அப்படின்னாரு. எனக்கு அந்த டைம்ல ஒரு படம் பண்ணணும். அது எந்த படம், ஏது படம்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட் செட்ல தான் நான் வந்தேன். உள்ள வந்தோனே கதைலாம் சொல்லல சாரு. என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னாரு. "படத்துல நீ ஹீரோலாம் கிடையாது. பட் செல்லமேவே நீ தான்" அப்படின்னாரு. அது அந்த டைம்ல எனக்கு மெச்சூரிட்டி இல்ல. ரொம்ப சின்ன பையன் நான் அந்த டைம்ல. 2003ன்னு நெனைக்கிறேன் சார். 2003 23 வருஷம் ஆயிடுச்சு. சார் படத்துல நான் கன்ஃபார்மா நடிக்கிறேன்ல. அத மட்டும் சொல்லுங்க அப்டின்னேன். ஸோ அங்கேருந்து எங்களோட பயணம் ஆரம்பிச்சது. ஆ ஸோ செல்லமே எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்டின்னா, என்னோட கெரியருக்கு அ ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிமோகிராஃபில ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஐ திங்க் செல்லமே தான். எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி குடுத்துச்சு அந்த படம். அஃப்கோர்ஸ் அவரு விஷாலுக்கு அது ஃபர்ஸ்ட் படம் அது. ஸோ அந்த படத்த ஃபுட்டேஜ பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜுக்கு காதல் படத்துல ஏன்னா இவங்க எல்லாம் எல்லாம் சங்கர் சாரோட அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். பாலாஜி சக்திவேல் சார், காந்தி கிருஷ்ணா சார், அதுக்கப்புறம் வசந்தபாலன் சார் எல்லாருமே சங்கர் சாரோட ஃபேமிலிலேருந்து வந்தவங்க. ஸோ அதுலேருந்து பார்த்து வந்தது தான் காதல். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எல்லாமே வந்துட்டு சங்கர் சார் சார்ந்த மக்களோட சேர்ந்து நடந்ததும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பெர்சன்ங்க. காந்தி கிருஷ்ணா சார நான் பார்த்த வரைக்கும் இஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட்டட். ஒரு விஷயத்த கன்வே பண்றது ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப ரிலாக்ஸ்டா. இப்ப எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல செட்ல. அது ராணப்ட்ட இப்ப டீம்ட்ட கேட்டா தான் தெரியும். பட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லேருந்து இப்ப வரைக்குமே நான் என்கிட்ட பேசும்போது ரொம்ப அ பயங்கர ஹியூமிலிட்டியோட ரொம்ப சாஃப்ட்டா எல்லாரையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு மனிதர். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ராணவ் நீங்க சொன்ன மாரி உங்களுக்கு ஒரு இதோட ஒரு மிகப்பெரிய லான்ச் இருக்காது டெஃபினட்டா. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் கையிலேருந்து நீங்க உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் அண்ட் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி த ஆக்ட்ரஸ் அண்ட் அதர் ஹீரோ எல்லாருக்குமே. அண்ட் ப்ரொடியூசர் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி சினிமாவில் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி அதை ஒரு படமாக ஆக்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு நல்ல படம்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க அது. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கதையை நம்பி அந்த அந்த கதையில் இருக்கிற மற்ற எல்லா அம்சங்களையும் நம்பி வந்துட்டு இந்த படத்தை வந்து தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கீங்க சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் என்டேவர் அஸ் வெல். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் February 24th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போங்க. தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் விஷிங் த டீம் வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.